அம்மா வணக்கம்மா. இல்ல சார், அவங்க வந்து அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்க கைலோ டயட் இருந்ததான் பேக் பெயின் வருது. பேக் பெயின்னா ஹிப்புக்கு மேல பேக்ல பெயின் வருது உங்களுக்கு, அதனால கரெக்ட்மா. கைலோ டயட் ரைட். சரி, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரியா? இப்ப அவருக்கு இடுப்பு முதுகு கீழ அதுக்கு பேர் வந்து L3 L4ன்னு சொல்லுவாங்க. L3 ஆமா சார். L3 L4 அதாவது கீழ இருக்கிற எலும்பு கீழ இருந்து பாத்தீங்கன்னா மேல 3வது எலும்பு 4வது எலும்பு, அந்த எலும்புக்கு நடுவுல இருக்க அந்த அந்த அது வந்து பல்ஜ் ஆயிருக்கும். அது பல்ஜ் ஆயி வெளிய வந்துரும். ஆமா. அதனால வந்து முதுகு வலிக்கும், முதுகு வலி இருக்கும் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்ப டாக்டர் அதுக்குள்ள ஆமா. வைத்தியம் பிசியோதெரபி குடுத்திருப்பாரு உங்களுக்கு. டிஎஃப்டி குடுத்திருப்பாங்க. பிசியோதெரபி 5 நாள் பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் வலி நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு சத்து மாத்திரை குடுத்திருப்பாங்க மல்டி விட்டமின்னு. இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல டாக்டரா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு D3 விட்டமின் D3யும் செல்காலும் குடுத்திருப்பாங்க. கால்சியம் டேப்லெட் குடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க அத குடுத்தாங்களா, குடுக்கலையான்றது எனக்கு தெரியல. ரைட். இதுவரைக்கும் இத அப்படியே வச்சுக்குவோம். குடுக்கல சார். பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இருக்கிறதுனால கால்சியம் டேப்லெட் தேவைப்படாது அப்படின்றனால அத குடுக்கல. இப்ப இதுவரைக்கும் இத வைட்டமின் டி ஆமாங்க. வைட்டமின் வைட்டமின் டி டி குறைபாடு நெறைய இருக்கு சார் எனக்கு. ஆமா. அது ஏற்கனவே உங்களுக்கு கண்ணன் சார் வந்து D3 சப்ளிமெண்டரி குடுத்திருப்பாரு. சாப்பிட்டீங்களா? குடுத்தேன் சார். ஆ. முழுமையா சாப்பிட முடியல. அது வேஸ்ட் சரி. ஆயிடுச்சு. பாதியில அதெல்லாம் தான் சாப்பிட்டேன். நீங்க டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க, பண்ணல, வாக்கிங் சரியா போனீங்க, போகல. இந்த டாபிக் எல்லாம் விட்டுருவோம். இப்ப டாபிக் என்னன்னா, பேலியோ டயட் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு L3, L4ல எலும்பு பிரச்சனை வந்துருச்சு. முதுகு வலி வந்துருச்சு. இதான் வந்து பிராந்து. இல்ல சார். அதான் பஞ்சாயத்து இப்ப அதுதான். இப்ப அதுக்கான தீர்ப்பு தான் இப்ப நம்ம சொல்லப் போறோம். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து ஓகே. நீங்க அத நம்பி கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. இப்ப உங்க அம்மாவுக்கு ஒரு டவுட் இப்ப இது. இப்ப ஏன் இப்ப உண்மையா L3, L4 பிரச்சனை ஒரு உணவுனால வரக்கூடிய பிரச்சனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு வயித்துல ஒரு பிரச்சனை. போன உடனே டாக்டர் முதல்ல என்ன கேட்பாங்க? என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. சுகர் வந்து ஒரு உணவுனால வரக்கூடிய பிரச்சனை. போன உடனே டாக்டர் என்ன பண்ணுவாங்க? சர்க்கரை போடாம சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப அதே போல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு வேற கொலஸ்ட்ரால் பிரச்சனை. டாக்டர் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த முதுகு வலின்றது வந்து உணவுக்கும் உணவு வந்து இன்டைரக்டான காரணம். ஆனால் உணவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு டவுட். ஒரு வேளை இவன் சோறே சாப்பிடாம, அரிசியே சாப்பிடாம வெறும் காய்கறியா சாப்பிடுறானே, அது காரணமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா வாலண்டரியா போய் டாக்டர்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆமா, ரைட். ஆமா சார். இப்ப எல்லாருக்கும் எல்லாமும் வந்து பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரியாது. இப்ப அவங்களுக்கு பேலியோ டயட்ட பத்தியே தெரியாது. அல்லது எதிர்மறையான விஷயங்களையா கேள்விப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அப்ப என்ன பண்ண அந்த டாக்டர்ட்ட போய் நான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோனே, நீங்க இதுன்னு அல்ல, நீங்க எந்த பிரச்சனைய கொண்டு போய் சொல்லியிருந்தாலும், ஆமா பேலியோ டயட்னால தான் நிப்பாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அதே டாக்டர்ட்ட அம்மா உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த டாக்டர்ட்ட இதே L3, L4 பிரச்சனைக்கு ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் வர்றாங்க. நான் சொல்றது மினிமம் கவுண்ட். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட். நீங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போதே உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களும், பின்னாடி உள்ளவங்களும் அதே L3, L4க்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் 10 பேர்ல அப்படி பார்த்தா ஒரு மாசத்துல ஒரு 3000 300 பேஷண்ட் பார்க்கறாருன்னே வச்சுக்குவோம். யாருமே பேலியோ டயட் ஃபாலோ பண்றவங்க கிடையாது. அப்ப அவங்கெல்லாம் யாருமே பேலியோ ஃபாலோ பண்றவங்க கிடையாது. அப்புறம் ஏன் மத்தவங்களுக்கெல்லாம் L3, L4 வருது, பிரச்சனை வருது? வைட்டமின் குறைபாடு தான் சார். இல்ல. வைட்டமின் குறைபாடு ஒரு தான். நிமிஷம். ஒண்ணொண்ணா. ரைட். அப்ப பேலியோ டயட்டுக்கும் உங்களுக்கு வந்திருக்க அந்த எலும்பு பிரச்சனைக்கும், முதுகெலும்பு பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் சம்பந்தமே இல்ல. இது இயற்கையா 200% வந்தது. 200% இயற்கையாவும் வர்றதில்ல. இயற்கையா எல்லாருக்கும் வராது. நீங்க என்ன ஜாப் பண்றீங்க? நான் சிவில் சூப்பர்வைசர் சார். ரைட். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறீங்க? சிவில் இன்ஜினியர். சார் முன்னாடி எனக்கு கார் குடுத்திருந்தாங்க. அதிகமா கார்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன்.
சரி. அதிக வாய்க்கப்பொருள் வந்து ரொம்ப கம்மியா, ரொம்ப அதிகமா இப்ப கொஞ்ச நாள் தான் சார் நான் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் இல்லங்க, வாக்கிங் இல்லங்க. போனதே இல்ல. இப்ப நீங்க வாக்கிங் வாக்கிங் எல்லாம் போல 2 நான் வாக்கிங்க ம், விட்டுருங்க. நீங்க 2 வீலர் எவ்வளவு நாளா, ம். எவ்வளவு தூரம் ஓட்டுறீங்க? அத மட்டும் சொல்லுங்க. நெறைய தடவ ஓட்டிருப்பேன் சார். ஆ. நெறைய கிலோமீட்டர் போயிருப்பேன். நீங்க 2 வீலர் ஓட்டுறீங்க. ஏம்மா அவரு 2 வீலர் அவ்வளவு தூரம் ம், போறாரு. அதுல அவ்வளவு மேடு பள்ளம் இருக்குது. அத்தன ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்குறாரு. ம், நீங்க ஒரு பள்ளத்துல ம், இறங்கி ஏறுன உடனே, உங்களுக்கு அந்த பிரஷர் எங்க வந்து ம். நேரா இறங்கும்? உங்க அடிமுதுகுக்கு டிஸ்க்ல தான் வரும். ஏறணும். ம், 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 சரிங்களா? ம், ம், சோ, உண்மையான ம், காரணம் வந்து, நீங்க இவ்வளவு நாளா ம். எக்ஸர்சைஸே பண்ணல. ஆமா இவ்வளவு சார். நாளா உங்க ஆமா. உங்க ஏஜ் என்னங்க? உடற்பயிற்சி உங்க ஏஜ் என்ன? 41 சார். ஆ. நீங்க ஒரு 40 வருஷமா நீங்க ஒரு ஒரு 15, 20 வருஷம் கூட நல்லா விளையாண்டுருப்பீங்க, விட்டுருங்க. இப்ப ம். கடந்த 20 ஆமாமா. வருஷமா இடைப்பட்ட கடந்த 20 ஆமா, வருஷமா ஆமா. அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆ. விளையாட்ட விட்டாச்சு. ம், எக்ஸர்சைஸ விட்டாச்சு. ம். வேலைக்காக 2 ஆமா, வீலர்ல அதிகமா ஆமா. பிரயாணம் பண்றீங்க. இது ஆ, அல்லாமல் நாம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் குப்பை ம். உணவுகள். சமோசா, குப்பை முறுக்கு, உணவுகள். மிச்சரு, ஆமா சார். அ முறுக்கு, இந்த மாரி பரோட்டா, பரோட்டா, நூடுல்ஸ், பரோட்டா, ஃப்ரைட் பரோட்டா. ரைஸ், ஆ ஆ, ஸ்வீட்டுங்க. ஆ. இதெல்லாம் சாப்ட்டு, சாப்ட்டு, ம். சாப்ட்டு இவருக்கு உடம்புல சத்தே ஒட்டாம இருந்திருக்குது. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஆமா ஹார்ட் சார். அட்டாக் காசு வருதுன்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு அம்மா நான் ம். நான் சொல்றத கவனமா கேட்டுட்டு இருக்கீங்களா? கேக்குறேன். ம். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, வாதம் வருது அப்படின்னா, அது அவரு நேத்து சாப்பிட்ட சாப்பாடோ, போன மாசம் சாப்பிட்ட சாப்பாடோ அல்ல. கடந்த அவரு 10, வாழ்க்கை 15 முறையினால வருஷமா கடந்த 10, 15 வருஷமா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, அவரோட இது வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் ம், சிம்ப்டம்ஸும் அது காமிக்கும். ம். உங்களுக்கு எடுத்த உடனே அவருக்கு அந்த ஆமா. எலும்பு பல்ஜிங் வந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா முதுகு வலி இல்ல வரும். சார். நான் நான் தான் நான் 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 சொ அவ் வந்தவுனே இல்ல சார் ஒரு நிமிஷம். அ, சித்தார்த். அ, நான் சொல்றது எல்லாமே அ, உங்களுக்கு அல்ல, அம்மாக்கு. ம், ம். சரிங்களா? சரி. ரைட். ஏன்னா நீங்க எனக்கு பதிலே சொல்ல வேணாம். ஆ, எல்லாம் சரிங்களா? இப்ப இது எல்லாமே அவரு காலையில எழுந்த உடனே லேசா முதுகு வலி வந்திருக்கும். எப்ப? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஆனா, அவரு லேசா கொஞ்ச நேரம் அப்படியே உளவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் லேசா அப்படியே உளவுவாரு. எந்திரிச்ச உடனே தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பாரு. வலி சரியா போயிரும். வேலைக்கு போக ம், ஆரம்பிச்சுருவாரு. இல்ல வண்டியில போயிட்டு ம், வருவாரு. வீட்டுக்கு வந்தோனே முதுகு வலி வந்திருக்கும். ஒரு தைலத்த தடவிக்குவாங்க. ம், இது மாரியான சின்ன ம், சின்ன சின்ன பிரச்சனைகள நம்ம உடம்பு காமிக்கும். ம். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்ப சரியான உணவு முறைக்கு இப்ப தான் வந்திருக்கிறாரு அவரு. இப்ப இந்த உணவு ஆமா. முறையில தான் கால்சியம் அவர் உடம்பே எடுத்துக்க ஆரம்பிக்குது. அவரு பரோட்டா தின்றப்ப, ம், மிக்சர் தின்றப்ப, முறுக்கு தின்றப்ப, வடை தின்றப்ப, போண்டா தின்றப்ப எல்லாம் அவர் உடம்பு கால்சியத்த எடுத்துக்கல. நீங்க கால்சியத்துக்காக ம், பால் குடிச்சிருப்பீங்க. கால்சியத்துக்காக மாத்திரை ம். ஆனா அது உடம்பு அந்த உடம்புல கால்சியத்த எடுத்துக்காது. இப்ப எடுத்துக்காது. உடம்பு சரியான நீங்க என்ன ஆச்சுன்னா, இப்ப அவருக்கு காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தா மாதிரி. அதனால தான் ம். பேலியோ டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்க பிளட் டெஸ்ட்ட எடுத்துட்டு ம். வாங்கன்னு சொல்றது. ஏன்னா, காக்கா ஆமா உட்கார சார். பனம்பழம் ம், விழுந்துரும். அவருக்கு ஏற்கனவே HSCRP ம், அதிகமா இருக்கும். டயட்ட ஸ்டார்ட் பண்ணி 3 மாசத்துல ம். ஹார்ட் அட்டாக் வந்த உடனே, என்ன ம். சொல்லுவாங்க, நான் வந்து சரி இல்ல சந்தேகம் ஆமா கேட்குமா? நீங்க உங்க டவுட் எல்லாம் கேளுங்க. நான் உங்களுக்கு டைம் தர்றேன். நான் முதல்ல சொல்றதெல்லாம் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் உங்க ஆ. சந்தேகங்கள கேளுங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆயி போயிரும் உங்களுக்கு, ம், பிளட் டெஸ்ட் எடுக்காம டயட் சார்ட் குடுத்தோனே, 3 மாசம் ஆரம்பிச்ச உடனே ம், ஏற்கனவே அவர் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டா இருப்பாரு. இப்ப டயட்ட ஸ்டார்ட் பண்ணோனே, ம், ஐயோ! எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்றுவாங்க. இப்ப ம், உங்களுக்கு பிளட் டெஸ்ட் தான் எடுத்தாங்களே ஒழிய, உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்க ம், ஸ்கேன் எடுத்திருந்தீங்கனாலும், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய ம். வந்திருக்கும். அல்லது ஏற்கனவே உங்க உடம்பு ஆமா சார். சொல்லியிருக்கும். லேசான முதுகு வலி இருந்துதான் ஆமா. இருந்திருக்கும். நீங்க சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு அலுப்பா, டயர்டா தான் வந்திருப்பீங்க. கரெக்ட்டா? ம். இதெல்லாமே நடந்திருக்கும். ஆமா சார். ஆனால், ம், நாம 15, 20 வருஷத்து பிரச்சனைகளுடைய கூட்டுத்தொகை தான் இப்ப இந்த இது. ம், சரிங்களா? இதுக்கு ஈஸியான வழி என்ன சொல்லிடுறாங்க, நீங்க சரி நீங்க போன டாக்டர்ட்ட, ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ம். பேலியோ டயட்னால நீங்க பேலியோ டயட் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. அவருக்கு மீதி வர 999 பேஷண்ட் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணலையே, அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த கேள்வி அவர்ட்ட கேளுங்க. அதான். சரி சரிங்களா? கேட்கிறேன் ரைட். சார். சும்மா நான் ம், உங்களுக்கு இல்ல, அம்மாக்காக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ரைட். ஓகே. ம். இப்ப பேலியோ டயட்டுக்கும், இந்த முதுகு வலி வந்ததுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இதை இத இப்ப ஒரு சரிங்க சார். டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டாரு பேலியோ டயட் இல்லன்னு. இப்ப நான் சொல்ற டாக்டர்ட்ட போய் நீங்க கேளுங்க. ஆ. அவங்களும் அதே படிச்சவங்க, அதே டாக்டர் தான்.
நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க சித்தார்த்? மயிலாடுதுறை மாவட்டம் சார். மயிலாடுதுறை மாவட்டம். தஞ்சாவூர் பக்கமா உங்களுக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல தான் சார் இருக்கு. ஓகே. சோ நான் வந்து தஞ்சாவூர்ல நான் உங்களுக்கு டாக்டர் சொல்றேன். நீங்க போய் கேளுங்க அவர்ட்ட. அவன் அம்மாவை கூட்டிட்டு போங்க. பேலியோ டயட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமானு கேளுங்க. அவங்க சொன்ன உடனே அம்மாவுக்கு சந்தோஷம், மனசு திருப்தி ஆயிடும். மறுபடியும் ஆமா, அதாவது உங்களுக்கு திருப்தி படணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னதுல எல்லாம் உங்களுக்கு பதில்ல திருப்தி இல்லை, ஒரு டாக்டர் சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு நான் டாக்டர் ரெஃபரன்ஸ் தர்றேன். இல்லைன்னா தேவையில்லை, நீங்க சரியான முறையில இப்ப இருக்கிறீங்க. இப்ப சார் வைட்டமின் 3 டேப்லெட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டா இதோட பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாமா சார்? இல்ல, சரி ஆகாது. இப்ப உங்களுக்கு எலும்பு சத்து குறையல. எலும்பு சத்து குறையல. 2 முதுகு பாருங்க. இப்ப முதுகெலும்பு இது ஒண்ணு இருக்குதுன்னு வைங்க. இப்படி இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு. இது 2க்கு நடுவுல இந்த இடத்துல எலும்பு இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு பசமார் இருக்கும். இது பிதுங்கி வெளியே வருது. இது லேசா இப்படி பிதுங்கி வெளியே வருது. இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு. நடுவுல இருக்கிறது லைட்டா வெளியே வருது. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க 5 நாள் பிசியோதெரபி டிஎஃப்டி வச்சா போதும். அதுக்கப்புறம் மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க. பொதுவான சத்து அதுக்கு, சரிங்களா? பட் நீங்க மல்டிவிட்டமின் டேப்லெட்டா சாப்பிட்டாலும் அது உடம்புல ஒட்டாது. நீங்க இப்ப டயட்டை ஃபாலோ பண்றதுனால பிரச்சனை இல்ல, ஃபாலோ எடுத்துக்கங்க கொஞ்ச நாளைக்கு. டாக்டர் 1 மாசத்துக்கு தருவாங்க, 2 மாசத்துக்கு தருவாங்க, சாப்பிடுங்க. இதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது ரெகுலர் எக்ஸசைஸ். அந்த ரெகுலர் எக்ஸசைஸ் என்னோட வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நீங்க போட்டு பிளே பண்ணி விட்டுட்டு என் கூடயே செஞ்சீங்க, அந்த வீடியோல என் கூடயே செஞ்சீங்கன்னா இன்னைக்கு இல்ல, நீங்க 80 வயசு ஆனாலும் உங்களுக்கு முதுகுவலி வராது. சார் ஓகே சார். உங்க யூடியூப் பேஜ்ல இருக்கு, உங்க யூடியூப் பேஜ்ல தான அந்த வீடியோ இருக்கு? யூடியூப் பேஜ்ல இருக்குது. அந்த வீடியோவை நம்ம குரூப்ல இப்ப நான் மறுபடியும் போடுறேன், நீங்க பாருங்க. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோ லிங்கை போடுறேன். சோ முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வலி வந்துருச்சு, இப்ப அந்த வலியை நிப்பாட்டணும். அதுக்கு பிசியோதெரபி தான், வேற வழி கிடையாது. அதுக்கு பிசியோதெரபி மட்டும்தான். பிசியோதெரபி முடிங்க. டாக்டர் கொடுத்தபடி 1 மாசம் 2 மாசத்துக்கு நீங்க அழுத பிசியோதெரபிஸ்டே சில எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க, சொல்லி தருவாங்க. அந்த எக்ஸசைஸ் நான் என்னோட எக்ஸசைஸோட பார்ட்டா தான் இருக்கும், சரிங்களா? நான் சொன்ன எக்ஸசைஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். 1 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இருந்து ரெகுலரா பார்ட் 2 பண்ணுங்க. வாக்கிங் ரெகுலரா போங்க. ஓகே சார். 2 வீலரை மேக்ஸிமம் குறைச்சிருங்க. கார்ல போங்க, 2 வீலரை குறைச்சிருங்க. கார்ல போங்க, 2 வீலர் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணனீங்கனாலே மறுபடியும் இந்த வலி வராம நாம தவிர்த்துக்க முடியும். 2வது விட்டமின் D3 நீங்க சன் பாத் எடுக்கணும். சன் பாத் எடுங்க. இதெல்லாமே செய்யுங்க, உங்களுக்கு சரியாயிடும். அடுத்த 1 மாசம் கழிச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் மறுபடியும். ரொம்ப நன்றி சார். இதுக்காக நீங்க நேரம் செலவு பண்ணிட்டு உங்களோட பிஸி ஷெட்யூல்ல மிக்க நன்றி சார். கையெடுத்து தான் உங்களா கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, கவலையப்படாதீங்க. நான் உங்களுக்கு எப்ப வேணாலும் ஹெல்ப் பண்றேன். இதை நான் ஒரு சோசியல் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பிரார்த்தனை தான் எனக்கு ஃபீஸ், அது போதும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.